ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் டே ட்ரீமர்ஸ். வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் வழியாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த சேனலில் நிறைய மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் தான். சரி, பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் எல்லாருமே ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க தான். அப்படி வேலை செய்யும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்போது நாம் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய வீடியோ தான். இதில் நிறைய கேட்டகரி ஆஃப் டைட்டில்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் என்ன டைட்டில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம். அந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ்ஸாக ஜாயின் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸை அதுக்கப்புறம் ஒரு ஹையர் பொசிஷனில் தான் இருப்போம். அப்படி வந்ததுக்கப்புறமுமே நமக்கு சில தாட்ஸ் வரும். என்ன மாதிரியான தாட்ஸ் அப்படின்னா, நாம் ரொம்ப நாளாக இந்த நிறுவனத்திலேயே இருக்கோம், இந்த நிறுவனத்திலேயே இருக்கலாமா, இல்லை வேறு நிறுவனத்தில் போகலாமா, இந்த வேலை நீங்கள் சூப்பராக தான் பண்ணிகிட்ருப்பீங்க, அதையும் தாண்டி இன்னும் சூப்பரான வேலை வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது இயல்பாகவே இருக்கக்கூடியது தான். இந்த இயல்பாக இருக்கக்கூடியதை நாம் என்ன பண்ணிக்கணும், அதுக்கு நாம் என்ன விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, நீ இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவாக தான் ஜாயின் பண்ணின. ஸோ உன்னோட அந்த முழு முயற்சியினாலும் உழைப்பினாலும் நீ நிறைய அவுட்புட் கொடுத்துருக்க. அதை அந்த ரிசல்ட்டை கம்பெனி பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உன்னை அடுத்தடுத்து ப்ரொமோஷன் பண்ணி ஹையர் கிரேடில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த நிறுவனமே உன்னோட அவுட்புட் என்ன கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உங்களோட ப்ரொமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து உங்களை ஹையர் போஸ்டிங்கில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே எனக்கான எல்லா உயர்வும் கிடைக்கும் அப்படிங்கிறபோது நாம் ஏன் வெளியே போகணும், நாம் ஏன் இன்னொரு கம்பெனியை தாண்டி போகணும். இதை பேசும்போது நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறது. இது அந்த கால பழமொழி. எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தை வச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே தான் இருந்தீங்க, இங்கே நீங்கள் என்ன ப்ளஸ்ஸாக பண்ணுவீங்க, எதை உங்களால் எவ்வளோ மாதிரியான ரிசல்ட் கொடுக்க முடியும், இது அத்தனையும் உங்களுக்கும் தெரியும். அந்த ஒர்க்கை எப்படி பண்ணுங்கிறதும் தெரியும். அதை எப்படி அவுட்புட்டாக ரிப்போர்ட்டாக உங்களோட சுப்பீரியருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். இப்படி எல்லாமே இருக்கும்போது, எல்லாமே தெரியும் போது நீங்கள் ஏன் இன்னொரு இடத்துக்கு போய் புது ஜாயினராக இருக்கணும், நியூ ஜாயினியாக நீங்கள் ஏன் ஜாயின் பண்ணணும். அதை தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. இருக்கிற இடத்துலையே பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு போய் நாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணிட முடியும்? ஆமாவா இல்லையா? இதுக்கு பழமொழி கூட சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உள்ளூரில் பண்ண முடியாத வெளிநாட்டுக்கு போய் பண்ணுறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாடுகளுக்கு போகிறவங்கள பார்த்தும் நான் அதுதான் சொல்லுறேன். உன்னோட நாட்டுக்கு உன்னோட அறிவையும் திறமையும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது உன்னோட முழு முயற்சியினாலேயும் இந்த நாடு அப்படிங்கிறது வளர்ச்சி அடையுமா அடையாதான். ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம், நம்ம எல்லாருமே இந்திய சிட்டிசன் தான். குடியுரிமை அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லாத்துக்குமான அந்த உரிமையும் ரைட்ஸையும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நமக்கான டியூட்டிஸும் இருக்குது. அப்போது ஒவ்வொரு இந்திய சிட்டிசனும் வாழணும், உயரணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான திட்டத்தையும் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் நம்மளோட இந்தியாவில் படித்தோம், நாம் இங்கே தான் வளர்ந்தோம், எல்லாமே நம்ம இங்கே தான் நமக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்போ நாமையே நம்மளோட திறமையும் அவுட்புட்டையும் மட்டும் வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் எப்போவுமே எனக்கு வரதுண்டு. அதை சார்ந்து நான் பல பேர்கிட்ட கேள்விகளும் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்துடலாமே. ஆஃபீஸ் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் தான். அதையும் தாண்டி நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போய் புதுசாக அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாம் இருக்கிற இடத்துலையே ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியான பர்சன் தான் இருக்கும். அந்த இடத்துல நம்மளோட நாலேஜுக்கும் ஸ்கில்லுக்கும் தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்தடுத்து நமக்கு தராங்களா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக திறமை இருக்கக்கூடிய மனிதன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அத்தனை வாய்ப்புகளையும் அந்த திறமையே கொண்டு கொடுக்கும். இதுக்காக நம்ம யார்கிட்டையும் போராடவும் தேவையில்லை, கேட்கவும் தேவையில்லை, தானாகவே சேரும். இதுதான் கொள்கை, இந்த பிரபஞ்சத்தோட கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட கடமை என்னவோ அந்த கடமை தவறாது. நீங்கள் உங்கள் செயல்களை ஸோ மக்களே, அடிக்கடி மாற்றிக்கிறதுக்கு இது நம்ம
போட்டு மாற்றிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு கிடையாது. நம்மளோட ப்ரொஃபஷன், நம்மளோட தொழில். அப்போது இந்த இடத்துல ஒரே விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்கிறப்ப என்னாகுது அப்படின்னா, அதுக்கான பர்ஃபார்மன்ஸும் அதுக்கான அவுட்புட்டும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்குது. ஸோ அதை வச்சே நமக்கான ப்ரொமோஷன்ஸும் நமக்கான இன்க்ரிமெண்ட்ஸும் நம்மளை தேடி வரும். நாம் வந்து என்ன கற்றுக்கிட்டோமோ, நாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை வந்து நமக்கு ஜூனியராக வரவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோடு சேர்ந்து வளர்ந்துருவாங்க. ஒரு லீடர் அப்படிங்கிறவர் இப்படித்தான் இருப்பாங்க. அந்த லீடர் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஏதாவது ஒரு ட்ரபிள் இருக்கு, இல்லை சங்கடங்கள் இருக்கு, இல்லை அந்த இடத்துல ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் லீடர் வந்து முடிவெடுப்பாரு. இந்த முடிவுகள் எடுக்கிறது மூலமா எல்லாருக்கும் பயனடைகிற மாதிரியாக இருக்கணும், மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே டீமுக்குமே சேர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுகளை ஃபர்ஸ்ட் லீடர் எடுப்பாரு. இந்த லீடர் வந்து எப்படின்னா, இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, நான் அம்மாவை வந்து சொல்லுவேன். அம்மா ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, வயசான மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்னா, அம்மா ஃபஸ்ட்டு சமைச்ச உடனே சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வயசான அவங்களோட மாமனார் மாமியாருக்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு குழந்தைங்களுக்கு போடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபுட்டு இருந்தால் மட்டும்தான் அம்மா வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து நான் என்னோட சின்ன வயசுலேயே நான் என் அம்மாவை பார்த்து வந்து தெரிஞ்சிட்டது. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்லேயே நம்ம அம்மா கிட்ட இருக்குது. அப்போது அவங்க மூலமாக வந்தவங்க நம்ம எவ்வளோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும், இந்த சொசைட்டியும் நமக்கு எவ்வளோ வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, மற்ற லீடர்ஸை பார்த்து நம்ம எவ்வளோ பழகியிருப்போம், நமக்கான ஸ்டடீஸில் நம்மளோட ஆசான்கள் வந்து எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு லீடராக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுங்க. இருக்கிற இடத்துல நாம் பர்ஃபார்ம் பண்ணுறோம், நாம் வளர்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேர்ந்தவங்களையும் கூட்டு வளர்த்து எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த இடத்த பற்றியான உயர்வு அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகமாக மேலோங்கும். அப்படித்தான் எல்லாருமே இருக்கணும். இந்த வேலை கிடைக்குதா, அந்த வேலை கிடைக்குதா அப்படின்ட்டு இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அதையே பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். சோல்ஃபுல்லாக உங்களோட ரிசல்ட்டை கொடுங்க. மற்றவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி ஒரு டீமுக்குள்ளார சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வழி நடத்தி போகக்கூடிய தலைவர்களாக உருமாறுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளும் நமக்கு மிகச்சிறந்த வேலையாக தான் அமையும். இந்த இடத்துல ஒர்க் லவ் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கணுங்க. என்ன வேலை பண்ணினாலும் அந்த இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த வேலை மேலே அன்பும் காதலும் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதை விரும்பி வந்து செய்கிறவனாயிடுவோம். எந்த விஷயம் யாருக்கு வந்து விருப்பமாக இருக்கோ அதை செய்கிறதுல யாரும் தயக்கமும் காமிக்க மாட்டாங்க, சங்கடங்களும் விளையாது. அதே சமயத்தில் வந்து ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இதைத்தான் சொல்லுவேன். ஸோ ஒர்க்கை லவ் பண்ணுறவங்க அந்த வேலையை வந்து தொடர்ந்து லவ் பண்ணுவாங்களே ஒழிய அடிக்கடி அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அந்த கம்பெனி போகலாமா, இந்த கம்பெனி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களை நீங்கள் இங்கேயே ப்ரூஃப் பண்ணலாம். இதுக்கு இன்னும் சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மரத்தினுடைய விதைகள் எல்லாம் இருக்குது, பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த விதைகள் வந்து எங்கே விழுதோ அங்கேயே முளைக்குங்க. அங்கேயே வந்து என்னவா முளைக்குதுங்க, ஃபஸ்ட்டு துளிர் விடுது, அதுக்கப்புறமா செடியாக இருக்குது, அதுக்கப்புறம் பல கிளைகளை கொடுக்குது, அப்புறம் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மரமாக வந்து மாறி இருக்கும். அது திரும்பவும் பல விதைகளை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படித்தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலோட லைஃப் இருக்கணுமே தவிர, இந்த இடத்துல நாம் அங்கே போகலாமா இங்கே போகலாமா, ஒரு மரம் வந்து ஒரு இடத்துல விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம வேறு பக்கம் வைக்கிறதுக்கு யோசிப்போமா? அங்கேயே சூப்பராக வளர்கிறதுக்கான அந்த காம்பவுண்ட் அப்படிங்கிறத வந்து அந்த வேலி அப்படிங்கிறத போடுவோம், மண்ணை வந்து அணைச்சி கொடுப்போம், அதுக்கப்புறம் உரங்கள் இருந்ததுன்னா போடுவோம், இலத்தலைகள் எல்லாம் கூட்டினா அந்த மரத்து ஓரமாக தள்ளி விட்டுருவோம். ஏன்னா அதுவும் வந்து உரமாக மாறி அது வந்து வளருமா இல்லையா, பூ பூக்குமா இல்லையா? அப்படித்தான் வந்து நம்மளோட வாழ்க்கையும் இருக்கணுமே ஒழிய எடுத்த இடத்துல எல்லாம் நம்ம முளைக்கணும் அப்படிங்கிறத நினைக்கவே வேணாம். இருக்கிற இடத்துல மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை கொடுத்து அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து நீங்களும் உயருங்க. நீங்கள் உயர்றீங்க, உயர்ச்சி அடைகிறீங்க அப்படின்னா உங்களோட சேர்த்து ஒரு டீமையும் கூப்பிட்டுக்கோங்க, அந்த டீமும் சேர்ந்து உயரட்டும். அந்த டீமுக்கு திரும்பவும் ஒரு டீம் அப்படிங்கிற வருவாங்க. இப்படித்தான் நம்மளோட வளர்ச்சி இருக்கும். கம்பெனியை மாறுறதுனால வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துடாதீங்க. நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுதான் வளர்ச்சி. உண்மையான வளர்ச்சி உன்னுள் தான் இருக்கிறது. நீ என்ன செய்கிறாயோ அதுதான் வந்து உன்னுடைய ரிசல்ட்டாகவும் வந்து மாறுது. அப்போது வேறு கம்பெனிக்கு போனால் எனக்கு அது கிடச்சிருமா இது கிடச்சிருமான்னு யோசிக்காமல் எந்த கம்பெனியில் இருக்கீங்களோ அந்த கம்பெனிக்கு சின்சியராகவும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை லவ் பண்ணியும் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்கள ஒரு டீமாகவும் ஃபேமிலியாகவும் நினச்சி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த வேலையுமே வந்து உங்களுக்கான வேலையாக நிரந்தரம் ஆகிடும். நீங்கள் அதை ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோடு சேர்ந்து எல்லாத்தையும் வளர்த்து விடுவீங்க.
ஸோ இதுதான் இன்றைக்கி தாட்டு. ஏன் நான் இதை போடணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சில பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இன்டர்வியூ பண்ணினாங்க, புது கம்பெனிஸ் வந்தது அப்படின்னா தொடர்ந்து அங்கே போகட்டுமா இங்கே போகட்டுமா போய் அட்டன் பண்ணிட்டு கூட வருவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போகலாமா வேணாமா அப்படிங்கிற டபுள் மைண்டடாக இருப்பாங்க. இவங்களுக்காக நான் சொல்கிறது தான் இந்த வீடியோ. எந்த இடத்துலையாவது யாராவது புதுசாக வந்து கால்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் போகணும்னு நினைக்காதீங்க. இங்கே எப்படி இருக்கீங்களோ அதே இடத்துல உங்களுக்கான திறமையை வந்து ஃபுல்லாக கொடுத்து நீங்கள் யார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்கள். அந்த நிறுவனமே உங்களுக்கு என்ன வசதிகள் செய்யணுமோ, என்ன சேவைகள், என்ன தேவைகள் எல்லாம் நிறைவேற்றணுமோ அத்தனையும் நிறைவேற்றி உங்களை பத்திரமா பார்த்துக்குவாங்க. ஒரு திறமையான செயலாளியை எந்த ஒரு நிறுவனமும் விட்டு கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய முதன்மையான கருத்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னும் ஒரே லைனில் சொல்லிடுறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அங்கேயே பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா எங்கேயோ போயிடுவீங்க. எல்லாத்தையும் பீட் பண்ணி ஒரு பெரிய இடத்துல இருப்பீங்க. உங்களுக்கு கீழே பல டீம்ஸ் இருந்து செயலாற்றுவாங்க. ஸோ இருக்கிற இடத்த நேசிங்க, உங்களோட வேலையை நேசிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.